Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு நாம ஆக்சுவலா இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கு, இதை எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ண போறோம் இப்படின்ற ஃபுல் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் கைட் ஃபார் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஓகேவா? தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசி வரையும் பார்த்தாதான் அதனுடைய கான்செப்ட்ஸ் அண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நான் எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாமா? ஆக்சுவலா கான்செப்டோட நேம் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ சில வருடங்களா நான் நோட் பண்ண வரை என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜேஇ மெயின்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஜேஇ அட்வான்ஸ், கியூட் எக்ஸாம், ஐசர் எக்ஸாம், நெஸ்ட், பிட்ஸ், பிலானி, இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேக்ஸ்னு வந்துட்டா கண்டிப்பா கூடவே இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் இருக்கு. பீரியாடிக் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் வேல்யூஸ். வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது. எப்படி? இன் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஓகேவா? இன்டர்வல் அப்படின்னா ஆக்சுவலா உங்களை பொறுத்த அளவுக்கு டைம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் டைம் கிராஸ் பண்ணும்போது வேல்யூ திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. நம்ம கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஆங்கிள் அப்படின்ற ஒரு மீனிங் கூட எடுத்துக்கலாம். நம்ம 0 to 2π ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. 2π என்ன மீனிங்? 360 டிகிரி. 0ல இருந்து 360 டிகிரி அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஒரு சர்க்கிள்ல. 360 முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆகும்னா வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த ரெகுலர் இன்டர்வல் அப்படின்ற மீனிங் வந்து டைம் மட்டும் மீன் பண்ணல, ஜென்ரலா உங்களுக்கு ஆங்கிளே மீன் பண்ணுது. ஆங்கிள் நீங்க டைமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ரேடியன் மெஷர்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, மினிட்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, செகண்ட்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. சரியா? இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்க நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறோம்? மேத்தமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், மியூசிக், இன்ஜினியரிங், எலக்ட்ரிசிட்டி, வேவ்ஸ், சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு இதெல்லாம் இன்ஜினியரிங் ரிலேட்டட் டாபிக்ஸ். பர்டிகுலரா அட் பிரசன்ட் நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல மட்டும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பேசிக் டெஃபினிஷன். A function f of x is called as periodic function if there exists a positive number t. இந்த நம்பர் பாருங்க t. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, டைம் அப்படின்ற மீன் பண்ணியிருக்கோம்ல, அந்த டைம் தான் அந்த டீன்னு சொல்லியிருக்காங்க. f of x plus t equal to f of x. இதுல டீக்கு வந்து பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன். டீக்கு வந்து இன்ஃபினிட்டி இல்ல, ஃபைனட்லி மெனி வேல்யூஸ் இருக்கும். அதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் இங்கே எழுதுறேன், நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம். எக்ஸாம்பிள், சைன் ஆஃப், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ் பிளஸ் 2π. இந்த ஃபார்முலாக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா. sin of x plus 2π equal to sin x அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? f of x plus t equal to f of x. ஸோ நம்ம கொஸ்டின்ல இந்த இடத்துல பீரியட் அப்படின்னு சொன்னா 2π அப்படின்னு சொல்லுவாங்க. 0 to 360 டிகிரிக்கு அப்புறம் சைனோட வேல்யூ எகைன் ரிப்பீட் ஆக போகுது. அப்ப வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதே 2πல இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் வந்து cos x, இதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது secant x, நெக்ஸ்ட் cosecant x. ஸோ இந்த நாலுமே ஆக்சுவலா அலாங் வித் sin x பீரியட் வந்து உங்களுக்கு 2π கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் tan x அண்ட் cos x என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். tan x அண்ட் cos x கொஞ்சம் சீக்கிரமா ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால cos x அண்ட் tan x பீரியடா என்ன சொல்லுவாங்கன்னா π அப்படின்னு எடுத்துப்பாங்க. πனா 180 டிகிரி. 180 டிகிரிக்கு அப்புறமே வேல்யூஸ் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? பேசிக்கா நான் சொன்ன சில ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள். இப்ப இதே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல நம்ம மாடுலஸ்ல கொண்டு போய் அப்ளை பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாடுலஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிற 6 ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணா பீரியட் எல்லாத்துக்குமே காமனா π தான் வரும். அதை ஃபுல்லா நான் எழுதிடலாமா? பாருங்க, ஆல் த 6 trigonometric ratiosோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே காமன் பீரியட் வந்து உங்களுக்கு π வரும். 2π கிடையாது, கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. π தான் இதுக்கு வேல்யூ. சரி, π மட்டும் தான் இதுக்கு பீரியடா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. π மட்டும் கிடையாது,
2π 3π 4π இது எல்லாத்துக்கும் பேரு பீரியட்ஸ்னு பேரு. அப்ப இந்த பைக்கு மட்டும் ஸ்பெஷலா என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டி இஸ் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல் பீரியட். ஸோ ஸ்மாலஸ்டா இருக்கும். ஓகேவா? இது ஒரு பர்டிகுலர் கான்செப்ட், ஒரு பர்டிகுலர் லெவல் மட்டும் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா நம்ம அடுத்த லெவல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வித் பவர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதனுடைய பீரியட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. பவர்ஸ்னாலே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து உங்களுக்கு ஆட் நம்பரா இருக்கலாம், சில நேரங்கள் அந்த பவர் வந்து ஈவன் நம்பரா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஆட் நம்பரா இருந்தா sin பவர் 3x சொல்லலாம், cos பவர் 5x சொல்லலாம், tan பவர் 7x சொல்லலாம். இந்த 3, 5, 7 எல்லாமே உங்களுக்கு ஆட் நம்பர். ஈவன் நம்பர் பத்தி உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். sin ஸ்கொயர் எக்ஸ், sin பவர் 4x, tan பவர் 6x இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் ஈவன் நம்பர். இதெல்லாம் பவர்ல இருந்தால் பீரியட் என்னவா இருக்கும்னா ரொம்ப 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 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆட் நம்பர்னு சொல்லும் போது பீரியட் பாருங்களேன், உங்களுக்கு 2π இருக்கு, பர்டிகுலரா ஃபார் sin பவர் nx அண்ட் cos பவர் nx. ஆட் நம்பர் 2 வரவே வராது, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல இருக்கு பாருங்க. ஈவன் நம்பரா இருந்தா எக்ஸாக்டா π வருது, ஆனா இங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இல்லை. இது வேற எங்க மேட்ச் ஆகும் சார் அப்படின்னா இந்த சீக்கண்ட் பவர் n அண்ட் காஸ் பவர் n இருக்குல்ல, சாரி நாட் காஸ் பவர் n, இப்போ சீக்கண்ட் பவர் n. இங்கேயும் உங்களுக்கு tan சைன் அண்ட் காசோட அதே ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். பட் இந்த பிளேஸ் இருக்கு பாருங்க, tan பவர் nx காட் பவர் nx. இங்க மட்டும் ஆட் நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க π மட்டும்தான் உங்களுக்கு பீரியடா வரும். ஸோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அஃபெக்ட் பண்ணாத ஒரே பிளேஸ் tan பவர் nx அண்ட் காட் பவர் nx. இந்த ரெண்டு பிளேஸ்லயும் உங்களுக்கு பீரியட்ல எந்த சேஞ்சுமே வராது. ஓகேவா? சப்போஸ் இதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம மாடுலஸ் எடுத்துக்கிறோம். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் sin பவர் nx, மாடுலஸ் ஆஃப் காஸ் பவர் nx, மாடுலஸ் ஆஃப் tan பவர் nx அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த 6க்கு எடுத்தா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பீரியடா என்ன இருக்கும்னா எல்லாத்துக்கும் சேர்த்தது போல π மட்டும்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க செப்பரேட்டாலாம் அதுக்கு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே விஷயமா தான். அது n வந்து ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி, ஆட் நம்பரா இருந்தாலும் சரி. அடுத்த லெவல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் மல்டிபிள் ஆங்கிள்ஸ். மல்டிபிள் ஆங்கிள்ஸ் தான் என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச ஆங்கிள்லாம் பாருங்க, எக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம அதை தாண்டி யோசனை பண்ணதே இல்லை. சம்டைம்ஸ் உங்களுக்கு 2x, cos 2x, sin 4x, tan 6x இந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த 4x, 2x, 6x இதுக்கெல்லாம் பேரு மல்டிபிள் ஆங்கிள்னு பேரு. அப்படி இருந்தா நம்ம பீரியட் கண்டுபிடிக்கிற மெத்தட் என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள், f of x equal to sin kx அப்படின்னு இருக்கா. x கூட என்ன மல்டிப்ளை ஆயிருக்கு, k மல்டிப்ளை ஆயிருக்கா. அதனால இதுக்கு பேரு மல்டிபிள் ஆங்கிள். உங்களோட பீரியட் என்னவா இருக்கும்னா சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் 2π எழுதிக்கோங்க முதல்ல, அதை அந்த கேவால டிவைட் பண்ணி. சம்டைம்ஸ் கே நெகட்டிவா இருக்கும், அதனாலதான் நான் மாடுலஸ் எடுத்திருக்கேன், 2π by மாடுலஸ் கே. அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க, cos 4x இதனுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து 2π, எக்ஸோட கோஎஃபிஷியன்டா உங்களுக்கு 4 இருக்கா, அப்போ 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு π/2 ஆன்சரா கிடைக்கும். பட் tan of ax plus bக்கு என்னவா இருக்கும், ஃபண்டமெண்டல் பீரியட் நமக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி π வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பை ஏ. ஸோ tan of ax plus bக்கு t equal to π/a. இந்த ஏ வந்து சில நேரங்களில் நெகட்டிவா இருக்கலாம், அதனால அதை பாசிட்டிவா மாத்துறதுக்காக மாடுலஸ் ஏவை எடுத்துக்கலாம். தென் வாட் அபவுட் cot of ax plus b ஓட பீரியட், அதோட ஃபண்டமெண்டல் பீரியட் π பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ, அதை மாடுலஸ் ஆஃப் ஏவா எழுதிக்கோங்க. கொசிகன் ஆஃப் ax plus bக்கு என்ன இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பீரியட் 2π இருக்கு, கேபிட்டலா இருக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்டா ஏவை நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். லாஸ்டா பாருங்க, சீக்கனுக்கு ஃபண்டமெண்டல் பீரியட் 2π, ரைட்டா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடியே ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே, மாடுலஸ் ஆஃப் 3 எழுத வேண்டியது இல்லை, 3 எழுதினா போதும். திஸ் 2π/3 இஸ் த பீரியட் ஆஃப் சீக்கன் 3x plus 5. ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோஃபார் நாம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், சார் எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷனுமே பீரியாடிக்கா தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பீரியாடிக்கா இருக்காது, அதனால அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பேரு ஏ பீரியாடிக் இல்ல நாட் பீரியாடிக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த கண்டிஷன் தான் நாங்க எழுதியிருக்கிறது f of x plus t. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. திஸ் இஸ் f of x. நடுவில் ஈக்குவலா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்,
ஈக்குவலா வராது, வரல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் பீரியாடிக். செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க எஃப் ஆஃப் நான் கால்குலேட் பண்ண போறது எக்ஸ் பிளஸ் டி. ஆல்ரெடி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இ பவர் எக்ஸ். கால்குலேட் பண்ண என்ன வரும்? இ பவர் எக்ஸ் பிளஸ் டி. இ பவர் எக்ஸ் பிளஸ் டி நம்ம கண்டிப்பா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வாட் டஸ் இட் மீன்? இந்த இ பவர் எக்ஸ் வந்து நாட் பீரியாடிக். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஏ பீரியாடிக்னு சொல்லுவாங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா எது பீரியாடிக்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ கூடவே எதெல்லாம் பீரியாடிக் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் நாட் பீரியாடிக், ரூட் எக்ஸ் நாட் பீரியாடிக், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸ் கியூப் இருக்கு பாத்தீங்களா, இது நாட் பீரியாடிக். முக்கியமான விஷயம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது நாட் பீரியாடிக். அடுத்தது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, இது ஒரு நாட் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம அட் பிரசன்ட் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம்ப்பா. சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இனிஷியலா ஏ பீரியாடிக், தட் இஸ் நாட் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஆனா அதே டைம்ல மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இருக்கு பாருங்க, இது ஆல்ரெடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இட் இஸ் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் பை. இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பா, ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இண்டிகேட் பண்ணும்போதே உங்களுக்கு செட் பிரேஸ் வச்சு தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. இதனுடைய மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ இது கிடையாது, பட் லைஸ் பிட்வீன் 0 and 1. இட் ஹாஸ் ஆல்சோ ஏ பீரியட், பீரியட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் டைப், இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அது தேர்ட் ஒன் பாருங்க, இ பவர் எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஏ பீரியாடிக், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனா இ பவர் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றது பீரியாடிக் ஃபங்க்ஷன். டி ஈக்குவல் டு 2π, அதனோட பீரியடே வந்து 2π இருக்கும். சிமிலர்லி லாஸ்ட் ஒன் பாருங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இது வந்து ஏ பீரியாடிக், பட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் tan x இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பீரியட் வந்து π அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது எப்படி சார் ஒன்னு பீரியடா ஏ பீரியாடிக்கா இருக்கு, இன்னொன்னு பீரியடா இருக்குன்னா இதுக்கு ஏதாவது சர்டன் ரூல்ஸ் இருக்கானா? கண்டிப்பா ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சோ ஃபார் நம்ம லேர்ன் பண்ணதோட சம்மரி இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நம்ம லேர்ன் பண்ணது என்னன்னா, பீரியாடிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் லேர்ன் பண்ண பிறகு ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு ஒன்று லேர்ன் பண்ணோம். த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் ரிப்பீட்டிங் இன்டர்வல், அதுக்கு மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 10, 20, 30 எல்லாமே பீரியட். இதுல ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கிறது அந்த 10 இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. ரிப்பீட்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க, வேல்யூஸ் வந்து ரெகுலரா ரிப்பீட் ஆகும். ரெகுலர்லி அப்படின்னா இந்த இடத்த மீனிங் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் சர்டன் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சம் ஸ்பேஸ் இன்டர்வல், டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கூட சொல்லலாம், ஆங்கிள் பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். அதனால பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்லி டைம் மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்றது கிடையாது. இன்ஃபைனைட் ரிப்பீட்டிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டி வந்து பீரியட், 2t, 3t, 4t இது எல்லாமும் பீரியட் தான். அந்த டீக்கு என்ன ஸ்பெஷல் நேம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பீரியட். ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண ஒரு விஷயம். இப்போ அடிஷ்னலா ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, சம் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு. சம் ஆஃப் 2 பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் மே ஆர் மே நாட் பி பீரியாடிக் தான். என்ன மீனிங்னா, ரெண்டுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான், பட் ஆட் பண்ணா அது நாட் பீரியாடிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து sin x பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பீரியாடிக். சில நேரங்கள்ல நாட் பீரியாடிக் வரவும் சான்ஸ் இருக்குன்றாங்க. இதை நம்ம ஆக்சுவலா சம் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செப்பரேட் கான்செப்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்ப நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஆல்ரெடி பார்த்தது தான். இது ஃபங்க்ஷன்ஸ் வந்து sin x, cos x, tan x, cot x. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய ஃபண்டமெண்டல் பீரியட். sin x-க்கு 2π, இது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். cos x-க்கு 2π. நெக்ஸ்ட் டைரக்டா சீகண்ட் x-க்கு வாங்க, cosecant x 2π. அப்போ வேற எதுக்கு மட்டும்தான் பை வருது பாருங்க, tan x அண்ட் cot x-க்கு மட்டும்தான் பை இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சம்மரி மாதிரி, உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன். அதனால ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒரு விஷயம் தான், பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான், பீரியாடிக் அப்படின்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம், நாட் பீரியாடிக் அப்படின்னு இன்னொன்று டிஸ்கஸ் பண்ணோம். ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க. பீரியாடிக்ல வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, நாட் பீரியாடிக்ல வேல்யூ ரிப்பீட் ஆகாது. பீரியாடிக் ஃபங்க்ஷன்ல பீரியட் இருக்கும்,
நாட் பீரியாடிக்ல நோ பிக்ஸ்டட் இன்டர்வல். நோ பிக்ஸ்ட் இன்டர்வல்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்க டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப இரகுலரா வேல்யூ ரிப்பீட் ஆகாதுன்றதை விட டைம் இன்டர்வல் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகும், சடனா டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு சைன் எக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நாட் பீரியாடிக் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணது, திரும்ப ரிப்பீட் பண்றேன். எக்ஸ் கியூப் இட் இஸ் ஆல்சோ நாட் பீரியாடிக். எக்ஸ் பவர் 4 இது நாட் பீரியாடிக். இ பவர் எக்ஸ் இட் இஸ் நாட் பீரியாடிக். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். தே ஆர் ஆல்சோ நாட் பீரியாடிக். அப்ப எது பீரியாடிக்கா இருக்கலாம் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா, லீனியரா இருக்கு பாத்தீங்களா, லீனியர் ஃபங்க்ஷன். நான் எழுதிடுறேன் சோ தட் உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி எழுதி இருக்கிறது வந்து கியூபிக் அண்ட் பை குவாட்ராட்டிக் எழுதியிருக்கேன். குவாட்ராட்டிக் அவங்களே கொடுத்துருக்காங்க. லீனியர் ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், நீங்க சிம்பிளா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5x + 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான். அது இந்த லீனியர் ஃபங்க்ஷன் வந்து இன்னர் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா இது பீரியாடிக், செப்பரேட்டா இது நாட் பீரியாடிக். ஓகேவா? இதை பத்தி டிஸ்கஷன் நம்ம காம்போசைட் ஃபங்க்ஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் பீரியாடிக். இது ஒரு ஸ்பெஷல் டைப். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகாது. வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல கேட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக்னு சொல்லலாம். அப்புறம் நாட் எவ்ரி ரிப்பீட்டிங் லுக் கிராஃப் இஸ் பர்ஃபெக்ட்லி பீரியாடிக். ஸோ கிராஃப் வந்து வேற ஏதாவது கிராஃப்ஸ் நீங்க பார்க்கும்போது ரிப்பீட்டேஷன் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, ஆனா அது பீரியாடிக்கா தான் இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. சம்டைம்ஸ் நாட் பீரியாடிக்காவும் இருக்கலாம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு சொன்னோம்ல, இ பவர் எக்ஸ், இ பவர் 2x எல்லாமே நாட் பீரியாடிக். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் முக்கியமான நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய கேட்டகரி, பீரியட் ஆஃப் சம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃபரன்ஸ், நெக்ஸ்ட் ப்ராடக்ட், கோஷன்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். நீங்க ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறீங்க. T1 வந்து பீரியடா இருக்கு, இன்னொன்னுல T2 பீரியடா இருக்கு. தட் மீன்ஸ் ரெண்டுமே பீரியாடிக் ஃபங்க்ஷனா எடுத்து நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் திங் இதுதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் இது. அந்த T1 T2 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல இரேஷனல் நம்பரே கிடைக்கலாம். அப்படி கிடைச்சதுன்னா நீங்க இந்த இதை செக் பண்ண முடியாது. எல்சிஎம் எடுக்கணும் T1க்கும் T2க்கும். அப்படி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கிற எல்சிஎம் தான் இந்த சம் இல்ல டிஃபரன்ஸ், ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட்டோட பீரியட் அப்படின்னு சொல்லலாம். எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துலயுமே மேட்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், சார் T1 அண்ட் பை T2 ரேஷனல் இல்லாம போகிறதுக்கு சான்ஸ் இருக்காண்டு? இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன், நான் ஒரு பீரியட் எடுத்துக்கிறேன். T1ஓட வேல்யூ 2πன்னு எடுத்துக்கிறேன். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சைன் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? சைன் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து 2π. ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒன்று லேர்ன் பண்ணோம். இதனுடைய பீரியட் என்னன்னு பார்த்தோம், 1 அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இப்ப பாருங்க, வாட் அபவுட் T1 பை T2? 2π/1. 2π/1 இஸ் 2π. இது என்னவா இருக்கு? நாட் ரேஷனல், அதர்வைஸ் இரேஷனல் சொல்லலாமா? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்போ நீங்க sin x கிரேட் ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் கூட ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த sin x இருக்குல்ல, sin x பிளஸ் ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் x, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நாட் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இரேஷனல் அந்த ரேஷனலோட மீனிங். ஓகேவா? சில எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி சம் ஆஃப் டூ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட், கோஷன்ட், இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ண போறோம். இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு டெஃபினட்டா சொல்றேன், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த sin 4x இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த f ஆஃப் x. sin 4xக்கு நீங்க பீரியட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. லெட் இட் பி T1. சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் 2π. எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 4ஆல டிவைட் பண்ணினா யூ கெட் π/2. நெக்ஸ்ட் cos 6x எடுத்துக்கோ, செகண்ட் டேர்ம் ஆஃப் திஸ் f ஆஃப் x. இதனுடைய பீரியட் T2ன்னு எடுத்துக்கோங்க. cos x-க்கும் ஃபண்டமெண்டல் பீரியட் 2π. எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 6ஆல டிவைட் பண்ணினா யூ வில் கெட் π/3. செக்கிங் என்ன? T1 பை T2 அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க செக் பண்ணாம டைரக்டா
பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகாதீங்க. T1 ஓட பீரியட் பை பை 2, T2 ஈக்குவல் டு பை பை 3. ஸோ ஃபைனலா ரிசல்ட் வந்து உங்களுக்கு 3/2 இருக்கு. இது ஒரு ரேஷனலா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ், இட் இஸ் ரேஷனல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்ஃபர்மேஷன் இது. சப்போஸ் இது இரேஷனலா இருந்தா பீரியடே நமக்கு கிடைக்காது f of x. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஃபார் வாட் அண்ட் வாட்? 90 5/3 னா 60. 90க்கும் 60க்கும் எல்சிஎம் வந்து 5. தட்ஸ் ஆல். ஸோ சம் ஆஃப் த டூ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அட் பிரசன்ட் இந்த சம்ல பீரியட் ஆயிருக்கு. பீரியட் 5. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் டேர்ம் tan 3x. ஸோ என்னோட பீரியட் T1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. tan x ஓட ஃபண்டமெண்டல் பீரியட் 5, x ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்க 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா யூ கெட் 5/3. அடுத்தது sin ஸ்கொயர் 2x. இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ஸ்கொயர் வேற இருக்கு. ஸோ பவர் வந்து வாட் நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் வந்தா பீரியட் என்னவா இருக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆட் நம்பரா இருந்தா 2π வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்க 2 ஆல் டிவைட் பண்ணிடுங்க, யூ கெட் 5/2. இப்போ நீங்க ஆஸ் யூஸ்வல் செக் பண்ண வேண்டிய விஷயம் T1 by T2. ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின். என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அங்க T1 T2 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு வேல்யூ. ரைட்டா? அட் பிரசன்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்கும். இது ரேஷனலா இல்லையான்னு செக் பண்ணுங்க. எஸ், இட் இஸ் ரேஷனல். ரைட் ஆர் நாட்? ரேஷனலா இருந்தா டெஃபினட்டா f of x உங்களால பீரியட் கண்டுபிடிக்க முடியும் பை டேக்கிங் வாட்? LCM. LCM of 5/3 5/2. ஆன்சர் வந்து உங்களுக்கு 5 கிடைக்கும். தட்ஸ் ஆல். செகண்ட் கொஸ்டினோட பீரியட் 5. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ பீரியாடிக் ஃபங்க்ஷன். நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன். ஆக்சுவல் சம்ஸை நீங்க சால்வ் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் sin ஆஃப் x/3. பீரியட் கால்குலேட் பண்ணிடலாமா? T1 சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் 2π, எக்ஸோட கோஎஃபிஷியன்டா 1/3 இருக்கு. ஸோ யூ கெட் 6π கால்குலேட் பண்ணீங்கன்னா. ரைட்டா? செகண்ட் டேர்ம் பாருங்க. cos ஆஃப் x/2. cos x ஓட ஃபண்டமெண்டல் பீரியட் சைன் போலதான் 2π வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 1/2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா யூ கெட் 4π. இப்போ செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? T1 by T2 இது ரேஷனலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ 6π by 4π. 6 π கேன்சல் ஆயிடும். 6/4 is equal to 3/2. Yes, it is a rational number. ரைட் ஆர் நாட்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் ஃபார் 6π and 4π. 6க்கும் 4க்கு எல்சிஎம் 12. ஸோ 12π வரும். 12π is the period of this product of two periodic function. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துடலாமா? இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். ஃபோர்த் கொஸ்டின்ல நியூமரேட்டர் என்ன இருக்கு பாருங்க? sin 5x. சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் 2π, எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 5 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது sin 3x. இந்த இடத்துல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், டினாமினேட்டர் 0 இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் 2π, எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 3 ஆல டிவைட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது T1 by T2, whether it is rational or irrational. So numerator 2π by 5, denominator 2π by 3. 2π cancel ஆயிடும். உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 3/5 வரும். What about 3/5? Yes, it is a rational number. கரெக்டா? இப்போ டைரக்டா நீங்க as usual LCM எடுத்துக்கலாமா? LCM for 2π by 5, 2π by 3. LCM கண்டுபிடிக்கிறதுக்கான வே பாருங்க.
நியூமரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, நியூமரேட்டர்ல இருந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். தட் இஸ் 2 பை கமா 2 பை. புரியும் நினைக்கிறேன். நியூமரேட்டர்ல கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம், டினாமினேட்டர்ல கொடுத்துருக்க வேல்யூக்கு ஜிசிடி, காமன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 5,3. இதான் ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தட். நியூமரேட்டர்ல ரெண்டுமே 2 பையா இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்தாலும் உங்களுக்கு 2 பை தான் வரும். டினாமினேட்டர்ல 5 and 3க்கு ஜிசிடி 1. ஸோ உங்களுக்கு 2 பை தான் எல்சிஎம். ஸோ 2 பை இஸ் த பீரியட் ஃபார் கோஷன்ட் ஆஃப் தீஸ் டூ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிராக்ஷன்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் அடிஷனல் கொஸ்டின் தான். நம்ம 4 முடிச்சிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. காஸ் ஆஃப் 2x/3 ஃபண்டமெண்டல் பீரியட் 2 பை. கரெக்டா? எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 2/3 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் 3 பை. 3 பை இஸ் த ஃபண்டமெண்டல் பீரியட் ஆஃப் cos 2x/3. அடுத்தது tan ஆஃப் 4x/5. tan ஓட ஃபண்டமெண்டல் பீரியட் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, 5 வரும். வெரி குட். எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 4/5 ஆல டிவைட் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சரா என்ன வரும்? 5π/4. T1 T2 ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்குதா, இரேஷனல் நம்பர் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணிருந்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இது. மேக்ஸிமம் பை கேன்சல் ஆனாலே போதும் உங்களுக்கு. அது நீங்க கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிடும் பை கேன்சல் ஆகுதா இல்லையா டிவைட் பண்ணும்போது. எஸ், பை கேன்சல் ஆகுது. உங்களுக்கு 12/5 வருது. எஸ், வாட் அபவுட் 12/5? இட் இஸ் எ ரேஷனல் நம்பர். கரெக்டா? இப்ப எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் பத்தி நம்ம போன இதுலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இருந்தாலும் இந்த சம்பளையும் பார்த்துடலாம். எல்சிஎம் ஆஃப் 3 பை. 3 பையை நீங்க என்ன பண்றீங்க, 3π/1 அப்படின்னு எழுதிக்கோங்க கன்வீனியன்ட்டுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து 5π/4. எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? நியூமரேட்டர்ல எல்சிஎம் ஆஃப் 3π, 5π. டினாமினேட்டர்ல 1, 4 ஜிசிடி. So what is the LCM for 3π, 5π? 15π வரும் நியூமரேட்டர்ல, பிகாஸ் எல்சிஎம் அது. டினாமினேட்டர்ல பாருங்க 1, 4 ஜிசிடி 1. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து 15π. 15π இஸ் த பீரியட் ஆஃப் த எக்ஸாம்பிள் 5. தட்ஸ் ஆல். ஸோ இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம என்ன ஆக்சுவலா லேர்ன் பண்ணியிருக்கோம் அதனுடைய ஒரு சின்ன சம்மரியை பார்த்துடலாம். LCM method works correctly when the periods are commensurable. Commensurableனா என்ன மீனிங்னா, அந்த ரேஷியோ இருக்குல்ல அது ரேஷனலா இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க. 2π and π இந்த நீங்க ரேஷியோ ஆஃப் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். 2 is a rational number, so it is periodic. இந்த பிளேஸ் பாருங்க 2π and √2π. இதை நீங்க ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/√2 கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா √2 வந்து நாட் ரேஷனல், இட் இஸ் அன் இரேஷனல். அப்போ அந்த இடத்துல என்னவா இருக்கும், நாட் பீரியாடிக்கா இருக்கும். இதுதான் அதனுடைய சம்மரி. அடுத்ததா காம்போசைட் ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் ஹவு டு அப்ளை திஸ் ஃபார் பீரியாடிக் ஃபங்க்ஷன். காம்போசைட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இட் இஸ் ஷார்ட்லி ரிட்டன் as f of g of x, where one function is inside the another function. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த இன்சைட்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து இன்னர் ஃபங்க்ஷன். அவுட் சைட்ல இருக்கிற இந்த எஃப்க்கு வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க எழுதி இல்லாம அதை எழுதுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? ஹியர் அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரிப்பீட்டேஷன் அதிகமா இருக்கும். வாட் அபவுட் ஜி ஆஃப் எக்ஸ்? inner function. The periodic function inside another periodic function. இவங்க இங்க சொல்ல வர விஷயம் வந்து g of x இருக்கு பாத்தீங்களா,
ஜி ஆஃப் எக்ஸ் பீரியடா இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸே உங்களுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷனா இருக்கும். சில நேரங்கள்ல மட்டும்தான் எக்ஸப்ஷனல்ஸ் வரும். அது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணும்போது அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் trigonometric function with polynomial inside. பாலினாமியல் தான் இன்னர் ஃபங்க்ஷனா இருக்கு. ஓகேவா? இந்த பாலினாமியல் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் 2 இருந்ததுன்னா இட் இஸ் நாட் பீரியாடிக். இப்போ 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற பாருங்க. ஒன் வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 7 எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய சைன் ஆஃப் 3x பிளஸ் 7ஓட பீரியட் கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே விஷயம் தான். சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து 2π, எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்கிற 3ஆல டிவைட் பண்ண எஸ் வி காட் த பீரியட். அடுத்த விஷயம் பாருங்க, சப்போஸ் இப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு இவங்களே சொல்லியிருக்காங்களா நாட் பீரியாடிக்கா இருக்கணும்ட்டு, அதனால நான் வேற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. இப்போ நான் கால்குலேட் பண்ண போறது காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. இதுக்கு பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னா நாட் பீரியாடிக். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? டிகிரி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இந்த பிளேஸ் நான் மீன் பண்றேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா நாட் பீரியாடிக். பட் பேசிக்கலி இது ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன். சம்டைம்ஸ் மாடுலஸ் எடுக்கிற சிச்சுவேஷன் வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்சைட்ல என்ன இருக்கு பாருங்க, இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு பீரியடா இருந்தா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இன்னர் ஃபங்க்ஷன் பீரியடா இருந்ததுன்னா அந்த பீரியடோட ஹாஃப் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸ், ஹாஃப். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாமா? மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா நான் 2x எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மாடுலஸ் இருக்கிறதுனால இதனுடைய பீரியட் என்னவா இருக்கும்? ஹாஃப் ஆஃப் 2π. ஹாஃப் ஆஃப் 2πனா பை வரும். கரெக்டா? பிகாஸ் சைன் 2x ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சைன் எக்ஸுக்கு பேசிக்கலி 2π தான். அதுல ஹாஃப் வந்து பை. எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 2ஆல டிவைட் பண்ணிட்டா 5/2 தான் இந்த பீரியடா. ஸோ உங்களுக்கு மாடுலஸ் வந்து என்ன பண்ணும்? பீரியடை வந்து ஹாஃபா டிவைட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்பொனென்ஷியல் காம்போசிட் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலா இ பவர் எக்ஸ் என்னவா இருக்கும்? இட் இஸ் நாட் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ பீரியாடிசிட்டி பிகாஸ் இது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனே கிடையாது. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் சப்போஸ் இ பவர் sin x எடுத்துக்கோங்க. e power sin x எடுத்துட்டீங்கன்னா now let me calculate the period. sin x ஓட பீரியட் 2π. அப்போ e power sin x க்கும் இதுதான் பீரியட் ஆகும். So periodicity depends fully on inner function except some cases. அந்த some cases பத்தி டிஸ்கஷன் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். So far ஆக்சுவலா இந்த கேட்டகரிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா? இதை வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனோட பார்ட் 1 வீடியோவா நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அடுத்த பார்ட் 2ல வந்து பேலன்ஸ் இருக்கிற காம்போசிட் ஃபங்க்ஷனோட கண்டினியூவேஷன், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸோட சொல்யூஷன், இது எல்லாமே அடுத்த வீடியோல உங்களுக்கு வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.